ஹலோ, இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஆர்கனைசிங்கும் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு சில ஷாப்பிங் வீலாகும் நான் காட்ட போகிறேன். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் பார்க்குறதுக்கு இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. இதை நான் ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இது வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக தேவைப்படுது. கொஞ்சம் கண்டெய்னர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னா இடம் பத்தாது. அதனால ஒரு சில ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சு இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு வீலாக் மாதிரி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய கிச்சனை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி நான் வெளியில் வந்திருக்கேன். நான் ஒரு சில கடைங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து நான் லிஸ்ட் எழுதியிருக்கேன். ஒரு பேஸ்கெட் வாங்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஷெல்ஃப் அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ 2-3 கடையில் பார்த்துட்டு எங்கே பெஸ்ட்டாக இருக்கோ அங்கே நான் வாங்க போகிறேன். ஃபஸ்ட்டாக இங்கே வந்து ஹோம் டெக்கார் கடைக்கு நான் வந்திருக்கேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப திங்ஸ் தேவைப்படல. ஒரு சில ஐட்டம் தான் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் இந்த ஏரியாவை ரொம்ப நான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் ஆர்கனைசிங் பேஸ்கெட்ஸ்லாம் வாங்கலான்ற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். இங்கே ரொம்பவே அழகாக நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஸ்கெட் வருது ஒரு பேக்கில். ஸோ இது வாங்கலான்னு நான் யோசிக்கிறேன். என்னோடய கபோர்டில், அதாவது என்னோடய ஸ்டெட் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி பேஸ்கெட்ஸும் இங்கே நிறையா கிடைக்கும். பட் இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அங்கே கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அடுத்ததான் நான் டிகே மேக்ஸ் வந்திருக்கேன். என்னோடய ஃபேவரட் கடை அப்படின்னு சொல்லணுன்னா டிகே மேக்ஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள், நிறைய ஆர்கனைசிங்க்கு வந்து பேஸ்கெட்ஸ் இருக்குது, ஷெல்ஃப் அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து பிளேட் ஸ்டாண்ட் பார்த்துட்ருக்கேன். பிளேட் ஸ்டாண்ட் இங்கே வாங்கிட்டேன். பட் வந்து எனக்கு எதுவும் ஷெல்ஃப் எதுவும் கிடைக்கல, எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால என்னோடய அடுத்த ஃபேவரட் கடைக்கு நான் வந்திருக்கேன், ஐக்கியாவுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 ஷெல்ஃப் வாங்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் ஜார்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஐக்கியாவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஷெல்ஃப் தான் நான் வாங்கலான் இருக்கேன். இது வந்து சின்ன சைஸு, ரொம்ப அழகாக இருக்குது, ஸ்டீலில் இருக்குது, நல்லா வெயிட்டும் தாங்கும். ஸோ இதுவும் நான் வாங்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது, அதையும் நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் அதில் பெரிய சைஸு. இந்த 2 ஷெல்ஃபும் வாங்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நான் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். அடுத்ததாக இது வந்து சின்ன சைஸ் ஜாரு. இதிலே நிறைய சைஸஸ் இருக்குது. எனக்கு இந்த சின்னது தான் தேவைப்படுது. ஸோ இதில் வந்து ஒரு 3 ஜார் கிட்ட நான் வாங்கிக்க போகிறேன். இப்போ ஷாப்பிங் முடிச்சாச்சு. கிச்சன் ஆர்கனைசிங்க்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வாங்கிட்டு வந்திருக்க இந்த ஸ்டூலை அசம்பிள் பண்ணணும். ஸோ இது எனக்கு சரியாக பண்ண தெரியல. அதனால் ஹஸ்பண்ட்டை சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னேன். ஸோ அதனால் இந்த 2 ஸ்டூலையும் அவர் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ணுற அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஸோ இதிலே வந்து மேனுவல் வரும் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தே நம்ம ஈஸியாக அதை அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த சின்ன ஸ்டூலை அசம்பிள் பண்ணியாச்சு. இதே மாதிரி வாங்கியிருக்க அந்த பெரிய ஸ்டூலையும் அசம்பிள் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 ஸ்டூலையுமே அசம்பிள் பண்ணியாச்சு. இதை வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனியாக 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா நம்ம இப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து இதை தனித்தனியாக தான் வைக்க போகிறேன். இப்போ கிச்சனை நம்ம ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ பார்க்குறதுக்கு என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார்னரை நம்ம மாற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆயில் பேஸ்கெட் இருக்குது. ஒரு பேம்பு பேஸ்கெட்டில் ஆயில் கேன் எல்லாத்தையும் நான் வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் அந்த பெரிய ட்ரேயை வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஸ்டாண்டு வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கார்னரில் நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே என்னோடய கரண்டிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க 2 யுட்டென்சில் ஹோல்டர்ஸையும் நான் வைக்க போகிறேன். ஒன்றில் வந்து மரக்கரண்டி வச்சுருக்கேன், இன்னொன்றில் வந்து ஸ்டீல் கரண்டி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது 2யுமே இங்கே நான் வச்சுக்க போகிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி அதை ஸ்டோர் பண்ணியாச்சு. இன்னுமே அது பக்கத்தில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சின்னதாக பேஸ்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு சில ஜாடியில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஊறுகாய் வச்சுருக்க ஒரு ஜாடி வச்சுருக்கேன். அடுத்ததாக பெப்பர் நான் க்ரஷ் பண்ணி போடுவேன் இல்லையா, அந்த பெப்பர் மில் இருக்குது. அடுத்ததாக இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவுற அந்த ஆயில் டிஸ்பென்சரும் இருக்குது. ஸோ இப்போ இது மூணையும் அந்த பேஸ்கெட்டில் வச்சுட்டு அந்த முன்னால் இருக்க ஸ்பேஸில் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ இன்னுமே நம்மளுக்கு அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இடத்துல நான் அந்த ஆயில் ட்ரே வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இப்படி இப்போ இந்த ஒரு ஸ்டாண்டு வச்சனால பாருங்கள், நான் எவ்வளோ திங்ஸாக அந்த ஒரே இடத்துல ஆக்குப்பை பண்ண முடிஞ்சதுன்ட்டு. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டாண்டில் நான் இவ்வளோ திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த கார்னருக்கு வரலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஃப்ளோரை ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டேன். நல்லா தொடச்சதுக்கப்புறமா இப்போ ஒவ்வொரு திங்ஸாக நான் மாற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரெட் டோஸ்டரை அவன் பக்கத்துலேயே கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது, ப்ளக் பாயிண்ட்டும் அங்கே இருந்தது. ஸோ அதனால் அங்கே மாற்றிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி அந்த கார்னரில் வச்சுட்டனால அது வந்து இடம் நிறையா சேவ் பண்ணுச்சு. இப்போ அடுத்ததாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி என்கிட்ட இதே மாதிரி ஒன்று இருக்குது. அதில் தான் என்னோடய குக்வேரோட மூடி எல்லாத்தையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் டூர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி சின்ன பிளேட் நிறையா இருக்குது. அதை சரியாக ஆர்கனைஸ் பண்ண முடியல. அதுக்காண்டி இந்த ஸ்டாண்ட் இன்னொன்று நான் வாங்கி இந்த மாதிரி சின்ன பிளேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாண்டில் நான் அடுக்கிக்கிறேன். இந்த மாதிரி அடுக்கிட்டு டோஸ்டர் பக்கத்துலேயே இருக்க அந்த கார்னர் ஸ்பேஸில் வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கார்னர் ஸ்பேஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. முதல்ல வந்து இந்த ஜாடி வச்சுருப்பேன், எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டில் வச்சுருக்கேன். கிட்டில் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸில் தான் இந்த ஜாடி எல்லாத்தையும் வச்சு நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த 3 ஜாடி நான் வாங்கியிருக்கேன். ஐக்கியாலே நான் காட்டினேன் உங்ககிட்ட. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து அந்த கவர் எல்லாத்தையும் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ மாட்டினதுக்கப்புறமா இந்த 3 ஜாடியிலையும் ஒரு இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெளியில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் சர்க்கரையை ஒரு இதில் சேர்த்துருக்கேன். இன்னொரு இதில் வந்து வெங்காய தாளிப்பு வடகம் வந்து சேர்த்துருக்கேன். அதை நான் ஊர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதையும் வந்து ஒரு ஜாடியில் சேர்த்துருக்கேன். அடுத்தது இன்னொரு ஜாடியில் வந்து காஞ்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3 ஜாடியும் வந்து நான் அந்த ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். கிட்டில் பக்கத்துலேயே அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டுக்கு கீழே இந்த 3 ஜாடியும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதிகமாக நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டில் தான் அடுக்க போகிறேன். அடுத்ததாக ஸ்டாண்டுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் எங்கிட்ட ஏற்கனவே இருந்த ஜாடியை நான் அடுக்கிக்கிறேன். அதாவது உப்பு, புளி, மிளகா வச்சுருந்தேன். ஸோ அந்த 3 ஜாடியும் மேலே வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஒரு ஸ்டாண்டில் 6 ஜாடிக்கிட்ட நான் அடுக்கிட்டேன். அடுத்ததாக எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிளான்ட் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் ஒரு சின்ன ஜாடியில் தண்ணி சேர்த்துட்டு என்கிட்ட இருக்கிற மணி பிளான்ட்லேருந்து கொஞ்சமாக நான் ஒடிச்சு இதில் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃப்ரெஷ் பிளான்ட்டும் கிச்சனில் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே இருந்த ஸ்பேஸை ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருந்த இடங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கி நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸே ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சனை நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கும் ஏதாவது இடம் பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுங்க. வழக்கம் போல் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.